இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது முதற்கண் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐபோவான். இன்று ஒரு நிரந்தர தேசிய தொழிலாளர் பிரதிநிதித்துவ சபையை கூட்டுவோம் என்ற ஒரு முழக்கத்தின் அடிப்படையிலே இந்த கட்சி இவ்வாறான ஒரு மேதினத்தை கொண்டாடுகின்றது. இந்த மேதினத்தை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே இந்த கொழும்பு சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலிலே கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான மேதின நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக செய்திகள் கூறுகின்றன. எனக்கு முதல் பேசிய தோழர் தலைமை உரையிலே ஒரு வரலாற்று ரீதியாக எங்களுடைய இலங்கை சூழலிலே ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய எழுச்சி, அதனுடைய போக்குகள் பற்றிய பல செய்திகளை இங்கு குறிப்பிட்டார். ஓரளவு எனக்கு விளங்கிய வகையிலே நான் அதை புரிந்து கொண்டேன். அந்த வகையிலே ஒரு வரலாறுகளை நான் எடுத்து பேசாமல் இந்த தருணத்திலே இந்த மேதினத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது, மேதினத்துக்கான உறுதிமொழிகளை எடுக்கின்ற பொழுது எவ்வாறான ஒரு சூழமைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றிய சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்று நீங்கள் பத்திரிகையை பார்த்தால் உலக வங்கி, சர்வதேச நாணயம், ஐரோப்பிய ஒன்றியம் முதலான பிரதிநிதிகள், அரசுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகள், அது சார்ந்த சில ஆலோசனைகள், இலங்கையினுடைய மாற்றத்தை எவ்வாறு இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தாங்கள் பணியாற்றப் போகிறோம் என்பது பற்றிய சில செய்திகள் ஒரு புறம். இன்னொரு புறம் நாடுகளுக்கிடையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய, பிராந்திய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மோதல் போக்கு இன்னொரு புறம். இன்று இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மோதல் போக்கு, அங்காலே ரஷ்யா உக்ரைன் நடைபெறக்கூடிய மோதல் போக்கு, இங்காலே பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போக்கு, இது இன்னொரு புறம். அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஜனாதிபதியினுடைய வருகை கூடாக உலக நாடுகளுக்கெல்லாம் வரி விதிப்புகளுக்கூடாக மற்ற நாடுகளையெல்லாம் ஒடுக்கி ஆட்சி செய்வதற்கான ஒரு சர்வாதிகார பின்னணியிலே ரம்மனுடைய வருகை இன்னொரு புறம். ஆக ஒரு சர்வதேச ரீதியிலேயும் சரி, ஒரு பிராந்திய ரீதியிலேயும் சரி, ஒரு இலங்கையினுடைய பின்புலத்திலேயும் சரி, பல்வேறு வகை வலைப்பின்னல்கள், சிக்கல்கள், முரண்பாடுகள், ஒரு அரசியல் நிலைமைகளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக இந்த மேதினங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த மேதினம் தொடங்கப்பட்ட காலத்திலேயே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாகத்தான் மேதினங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நோக்கங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக தொழிலாளர் வர்க்கத்தை எழுச்சிப்படுவதற்கு காரணமாக இருந்திருந்தாலும் ஒவ்வொரு நாடும் தனக்கு ஏற்ற நிலைமைகளுக்கு ஏற்ற வகையிலேயே அந்த தொழிலாளர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன. இலங்கையிலே இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டம் அல்லது மேதின செய்தி, இன்றைக்கு இந்த புதிய ஆட்சியாளர்கள் ஜேவிபியினுடைய வருகை, அதற்கூடாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இன்றைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தல்களை மையப்படுத்தி கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு நடைபெறுகின்ற நிலை. இலங்கையிலே கடந்த 6 மாதங்களில் நாம் பல்வேறுபட்ட சமூக பொருளாதார பிரச்சனைகளை மோங்கொடுத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த பல்வேறு தேர்தல்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலுக்கூடாக இந்த உழைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை, பல்லின சமூகத்தினுடைய உழைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவதற்கான ஒரு களத்தை எந்தளவுக்கு திறந்து விட்டிருக்கிறது என்பது ஒரு அடிப்படையில் ஒரு சந்தேகத்துக்குரிய, ஒரு சிக்கலுக்குரிய விடயம் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் இன்னும்
ஒரு பல்லின சமூகத்தினுடைய உழைக்கும் மக்களினுடைய பிரச்சனைகளை, ஒரு நல்வாழ்வை உறுதிப்படுத்துகின்ற, அவர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய வாழ்வாதார உறுதிப்பாட்டுக்கான எந்த கொள்கைகளும் இல்லாமல் ஒரு முதலாளித்துவ தாராளவாத ஒரு ஏகாதிபத்திய கொள்கைகளை அமுல்படுத்துகின்ற ஒரு தரகு நிலையிலே இயங்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு இனவாதங்களை ஒழிக்கிறோம் என்ற பேர்வையில் இனவாதங்களையே மறைமுகமாக தூவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்றும் ஒரு தொழிலாளர் வர்க்கங்களை இன்னும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில எந்த அளவுக்கு இந்த மே தினங்கள் இந்த ஒட்டுமொத்தமான தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நன்மைக்கும் எதிர்காலத்துக்கும் விடுதலைக்கும் நன்மை பயக்கும் என்பது ஒரு அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டிய வினா ஒன்று. நாம் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம், அல்லது நாங்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருந்து மேதினத்தை கொண்டாடலாம். ஆனால் அதல்ல இன்று இருக்கக்கூடிய, இன்றைக்கு இந்த சமூகம் மோங்கொடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட இன தொழிலாளர் வர்க்கங்கள் மத்தியில் மோங்கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அரசனுடைய போக்கு இருக்குதா, அல்லது எதிர்க்கட்சியினுடைய போக்கு இருக்குதா, அல்லது இடதுசாரி கட்சிகளுடைய போக்கு இருக்குதா, அந்த மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய வகையில் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, ஒரு சர்வதேச மட்டங்களில் ஒரு ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட அந்த நாடுகள் தொழிலாளர் வர்க்கங்களுடைய ஒரு இணைப்பை வைத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரு அடிப்படையில் வலதுசாரித்தனத்துக்கும் இடதுசாரித்தனத்துக்கும் எந்த விதத்திலையும் வேறுபாடுகள் இல்லாத ஒரு நிலையில் இன்று நாம் இருக்கிறோம். இது ஒரு ஆபத்தான சமிக்கைகளை எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது. இந்த ஆபத்தான சமிக்கைகளை நாம் எப்படி உணர்ந்திருக்கிறோம், உணர்ந்து கொண்டு வருகிறோம், இதை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் நாம் எப்படி செயல்பட போகின்றோம், இதுதான் நாங்கள் இந்த மே தினத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஆழ்ந்து ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு கொள்கைகளை வகுத்து கொள்ளுவதற்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த விடயங்களை தயவு செய்து மகேந்திரன் தோழர் இதை நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் நான் தனியே தமிழில் கழித்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் அதை புரிந்தும் புரியாமல் இருப்பது அது எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த வகையில் நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் சர்வதேச பிராந்திய நிலைமைகளை விளங்கிக் கொண்டு இந்த புதிய தாராளவாத புதிய முதலாளித்துவ போக்குகளை விளங்கிக் கொண்டு இந்த உழைக்கும் மக்கள் சக்தி உழைக்கும் மக்கள் பிரிவினரில் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த பிற்போக்குத்தனமான வலதுசாரித்தனமான அந்த முதலாளித்துவ கருத்தியல் பாதைகளில் இருந்து விடுவித்து ஒரு விடுதலையை நோக்கிய ஒரு சோசலிச ஒரு கட்டுமானத்துக்கான ஒரு சமத்துவ உலகை நோக்கி போவதற்கான ஒரு மாற்று அணுகுமுறைக்காக நாம் செயல்படுவதற்கான தருணமாக இதை கருதி அந்த கருத்துக்களை நோக்கி செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.